மிஸ்டீரியஸ் அப்டேட்ட பத்தி அவர் எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை இதுவும் ஒரு கிமிக்கா இருக்குமோ? இருந்துட்டு போட்டும். இத பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் அவரை நம்ம பார்த்தோம்ல. ஆமால, கரெக்ட் தான். அத நினைச்சாலே மனசு வலிக்குது. அவன் ஏன் படிக்கிறத நிப்பாட்டினா? அதையே தான் நானும் நினைக்கிறேன். எனக்கும் கஷ்டமா இருக்கு. 1 ஹவருக்கு முன்னாடியே போய் அங்க போய் சீட்டை புடிச்சிடலாம். வை நீ இந்த அளவுக்கு வழிவன்னு நினைச்சு கூட பார்க்கல. பின்ன வரது யாரு? நம்ம ஷாவ்னாய். அவர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம காலேஜ்ல கேம் ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணா அப்ப அவர் தான் எல்லாத்துலயும் நம்பர் 1 இருப்பாரு. சில்லுக்குட்டி, அதெல்லாம் விடு. அவரோட ஃபேஸும் பாடியும் அட்டகாசமா இருக்கும். இந்த புத்திசாலிங்களா எப்படி யோசிப்பாங்க? அது மட்டும் இல்லாம அவன் ஸ்விமிங் பண்ண வீடியோவை எவன்டா டெலீட் பண்ணது? அவன் மட்டும் என் கையில கடிச்சா. ஈரன், வா இத வாங்கிக்கலாம். நானா? எனக்கு அவனை கொஞ்சம் கூட தெரியாதேடி. அப்புறம் எப்படி அவன்கிட்ட ஹெல்ப் கேக்குறது? அட, அத பத்தி நீ கவலைப்படாத. 2 நாளைக்கு முன்னாடி நான் உன்னோட ரூம்மேட்ஸ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியாவே கிடைச்சது. முதல்ல இந்த ரேம் வாங்குவோம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். ஒருவேளை உங்களுக்கு உன்னோட பேர் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணாம விடுவாங்க? ரிலாக்ஸா இரு. நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ப்ராடக்ட்டையும் அனுப்பி வச்சிட்டேன். அவரை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே? இது பாரு. இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. இது வேண்டாம். 500. இது பாப்போம். என்னது அவ்வளவா? விலை ரொம்ப அதிகமா இருக்கு. போய் கேட்டு பாருங்க. இந்த விலைக்கு இது எங்கேயுமே கிடைக்காது. என்ன, நீங்க கொஞ்சமாவது விலை கம்மி பண்ணி கொடுங்களேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது மேடம். நான் கம்மி விலையில தான் வித்துக்கிட்டு இருக்கேன். பாஸே, உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவர் விலையா தெரியல? உங்க மெமரி ஸ்டிக்ல இதோட ஷீன் ப்ராப்பரா இல்லையே. அப்ப இது யூஸ்ட் ஐட்டம் தானே? சோ ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐட்டமை டபுள் விலைக்கு விக்கிறீங்க. இது உங்களுக்கே மோசமா தெரியல? என்ன சொல்ற? உனக்கு என்ன தெரியும்? தேவையில்லாம குழப்பாதமா. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவ, சோ எனக்கு தெரியும். உங்க ஷாப் எங்க காலேஜ்க்கு எதிரில தான் இருக்கு. ஆனா நீங்க இப்படி பண்றீங்களா? இது வெளியே தெரிஞ்சா கெட்ட பேர் உங்களுக்கு தானே. ஆமா, திருட்டுத்தனம் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு மேனேஜர் இருந்தாரு. அவரை இப்ப எங்க போனாரு? காணோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க யாரும் இல்ல. நான் தான் இங்க இருக்கேன். ஆமா, இப்ப உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாக்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. பொய்யா சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க போங்க. இத பாருங்க, மெமரி ஸ்டிக்க புதுசா வாங்கினா 200 ரூபாய் தான் வரும். நீங்க என்ன நம்பலன்னா ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல இருக்கிறது எல்லாமே ஃபேக் ஆனது. அதான் சீப்பா விக்கிறாங்க. இவ பாக்க வேவே மாதிரி இருக்கால. உங்களோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இவர் கண்டிப்பா எங்களை ஏமாத்த மாட்டாரு. ஏன்னா ஏமாத்தமா இருந்தா தானே இவரும் சம்பாதிக்க முடியும். நீயும் புட்டு புட்டு உண்மையை வச்சிட்டு இருக்கா. அவ்வளவு மனசாட்சி இல்லாம காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த காலத்துல உண்மையிலே நல்லதுக்கு காலமே இல்ல. இந்த மாட்டிக்க. ஒருவேளை அவ மெங்கிரேனா இருந்து நீ யாருங்கிறது தெரிஞ்சிருக்குமோ? உனக்கு மெங்கிரேன் யாருன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அதான் ஸ்கூல் பேர் அழகி. அதான் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பின்ன இந்த மூஞ்சி தவிர யாரா இருக்கும்? போன வருஷம் நம்ம ஸ்கூல்ல நடந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல உங்க 2 பேருக்கும் தானே பயங்கரமான போட்டி நடந்துச்சு. அதனால அவ இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்கவே கூடாது. சரி, அதெல்லாம் விடு, இருக்கட்டும். போன வருஷம் என் போட்டோவை கொடுத்தது யாருன்னு கொஞ்சம் சொல்றியா? நீதான் போன வருஷமா என் போன் லேப்டாப்லாம் செக் பண்ணிட்டல. நான் சத்தியமா பண்ணல. அப்படியே நான் அனுப்புறதா இருந்தா எதுக்கு தேவையில்லாம பிளரான போட்டோவை அனுப்பியிருக்க போறேன். சப்போஸ் நான் அனுப்பியிருந்தா ஹை ரெசல்யூஷன்ல இருக்கிற நல்ல போட்டோவை தான் நான் அனுப்பியிருப்பேன். ஏன்னா அப்பதானே அழகா இருக்கும். அம்மா, ஒருவேளை அவளுடைய போட்டோவை போட்டோஷாப் பண்ணிருப்பாங்களோ? ஏன்னா இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியல. அவ போட்டோல பார்த்ததை விட நேர்ல பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கா. அவ உண்மையான போட்டோவை கொடுத்திருந்தா போன வருஷம் அந்த போட்டியில நீதான் ஜெயிச்சிருப்ப வேவே. சரி, நான் இப்போ இன்டர்நெட் கெஃபேக்கு போறேன். போட்டியில போன வருஷம் அவ ஃபர்ஸ்டா ஜெயிச்சா, அப்புறம் நான் செகண்டா ஜெயிச்சேன். சோ அப்படி பார்த்தா நான் தானே அவளை கண்டுக்காம இருக்கணும். ஆனா அவ எதுக்கு இப்படி இருக்கா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவளுக்கு இங்க ஒண்ணும் இல்லாம இருக்குமோ? அது ஏன் நீ என்ன பேசுற? அதானே உண்மை.
உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கிடைக்கலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. புரிஞ்சிருச்சா? அது என்னன்னு சொல்ல, நான் இப்பவே மாத்திக்கிறேன். ஏன்னா நீ அதிகமா பெண்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி சரி, என்கிட்ட சரி, சரி, பேசுவ அடிக்காத, பொண்ணு? விடு. நான் போய் என் லேப்டாப்பை வாங்கிட்டு வந்துடுறேன். பாய். நீயும் இதே மாதிரி கம்ப்யூட்டர்லயே மூழ்கி இருந்தா உனக்கு எவனும் கிடைக்க மாட்டான். நீ ஒரு புது கம்பெனிய ஸ்டார்ட் பண்ண போறதா உங்க அப்பா சொன்னாரு. நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். எந்த ஃபீல்ட பாக்குற? நான் 2 கேம் டெவலப் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ மட்டும் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு ஒரு gift தரேன். ரீட் பை பாய், எங்க நீ வர மாட்டியோன்னு நினைச்சேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்ல. ஆனா தாமதமா வந்திருக்க. சரி, மணியை கொடுக்க தயாராரு. ஆரம்பிக்கலாமா? இப்போ ஓன் டர்ன். நல்லா விளையாண்டு. நல்லா விளையாடுனீங்க.